ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும் இல்லையா? பார்த்தீங்கன்னா அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய இறுதி பட்டியல் ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணின்னு இருக்கோம். இன்னுமே பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமா எந்த ஒரு தகவலும் கொடுக்காம இருந்தாங்க இல்லையா? இந்த நிலையில இப்ப ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிலையில தான் பார்த்தீங்கன்னா, இப்ப சூப்பரான அப்டேட் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, தேதி அறிவிக்கப்பட்டாங்க. அன்னையிலேருந்து மாவட்ட வாரியா ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, மக்களே அனைவருக்குமே வந்தாச்சு. அதெல்லாம் இறுதி பட்டியலும் ரெடியா தான் இருக்கு அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு இன்னுமே நேர்காணல் நடக்காம இருக்கு. அவங்களுக்கு எப்ப தேதி அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இது மாரி நெறைய டவுட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இருக்கு இல்லையா? இருந்தாலும் இதில செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதன் மூலமா அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? நடக்காத இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் எப்ப நேர்காணல் நடத்தப்படும்? இதில எதன் அடிப்படையில வேலை வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில இந்த வேலைய பொறுத்தளவுக்கு ப்ரமோஷன்லாம் எப்படி இருக்கும்? அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு எப்படி நம்ம கைக்கு வரும்? இதில செலக்ஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா, எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது? எப்படி ரிசல்ட் அப்டேட் பண்ண போறாங்க? எதன் மூலமா அப்டேட் ஆகும்? இல்ல எஸ்எம்எஸ் மூலமா, மெயில் மூலமா ரிசல்ட் வருமா? அப்படின்ற மாரிலாம் நெறைய கேள்விகள்லாம் இருக்கு. இருந்தாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சேலரி எப்படி இருக்கும்? ப்ரமோஷன்லாம் எப்படி இருக்கும் இந்த வேலைய பொறுத்தளவுக்கு? எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரிலாம் நெறைய கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா, அனைவருமே இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் அனைவருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த ரேஷன் கடை ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவல தான் பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சூப்பரான அப்டேட் தான் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் குடுத்துட்டாங்க. அதெல்லாம் நடக்காத இருக்க மாவட்டங்களுக்கும் நேர்காணலும் நடத்தப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்க போகுது. அது இத பத்தி இந்த வீடியோல நாம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த நாடே தமிழகம் முழுவதுமே அனைவருமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்த 3280 வேக்கன்சிக்கு மேல பார்த்தீங்கன்னா இருந்தது. இதுக்கு அப்ளை பண்ணியிருக்க அனைத்து விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான வேலைக்காக அப்ளை பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இப்போ குடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு பிப்ரவரி 10ஆம் தேதியிலேருந்து மாவட்ட வாரியா ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் இந்த ரிசல்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல்களே அனைத்து 38 மாவட்ட லிங்க்கும் இருக்குது. அதனால் நீங்கள் அதை டச் பண்ணி டைரெக்டாகவே உங்களுடைய வெப்சைட்டுக்கு போயிடும். அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அன்று மாவட்ட வாரியா அப்டேட் குடுக்க போகிறாங்க. அதெல்லாம் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டா தான் வெளியாயிருக்கு. அதெல்லாம் கூட்டுத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா, நேற்று பேசியிருந்தாரு. பேசியிருந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் கிடைத்திருக்கு. அதனால் டிஆர் ஆஃபீஸ் மூலம் கால் பண்ணி கேட்கும்போதும், கூடிய விரைவில் இன்னும் 2, 3 நாட்கள்ல நாங்க அப்டேட் குடுப்போம் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்த நிலையில் தான் இப்ப அதிரடியாக பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் குடுத்துருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆகப்போகுது. அப்டேட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். ஏற்கனவே இது எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணறீங்க. அதனால நேர்முக தேர்வு மூலமா பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே போயிருப்பீங்க இல்லையா? அதில இன்டர்வியூல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எப்படி நீங்க ஆன்சர் பண்ணீங்க? உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய பேச்சு திறமை இதெல்லாம் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில மார்க் குடுத்துருப்பாங்க. இந்த மார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க பேக்கருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, 10த்தில் ஒரு
ஸோ கட் ஆஃப் மார்க்கும் 2மே வைத்து தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாரி தான் பேக்கருக்கும் ஸோ விற்பனையாளருக்கும். ஸோ தட் 12th எவ்வளோ மார்க் வச்சிருக்கேன், நீங்கள் இன்டர்வியூல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணீங்க, அதில எவ்வளோ மார்க் கொடுத்துருங்க, 2மே ரிலீஸ் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வருது. ஸோ அதை பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஃபஸ்ட்டு நிலையில வந்து இருக்கீங்க. ஸோ அதுக்கு வர வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக ஸோ பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, அதில் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வழங்கியிருக்கோம் அப்படின்ற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதில நீங்க எதிர்பார்த்த வேலையில ஸோ இது மாரியெல்லாம் வந்து செலக்ஷன் ப்ராசஸ்லாம் இப்படி தான் வந்து ஸோ நடந்திருக்கு. ஸோ அடுத்ததாக செலக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைனலிஸ்ட் வந்து ஸோ ரெடியா இருக்கு இல்லையா? ஃபைனலிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே செலக்ட் பண்ணிங்க. ஃபைனலிஸ்ட்ட 3, 4 நிலை குடுத்து தான் ஸோ ஃபைனலிஸ்ட்டு 1 அப்படியே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபைனலிஸ்ட் தான் இப்ப வருகின்ற பிப்ரவரி. ஸோ 10ஆம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து ரிசல்ட்டு ஸோ அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அனைவருமே ஸோ நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ அப்டேட் வந்து ஸோ குடுக்க போறாங்க. அதாவது செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு ஸோ இது மாரி தான் வந்து இருக்கும். ஸோ இதில வந்து செலக்ஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஸோ எப்படி வந்து ரிசல்ட் பார்ப்பது அப்படின்னா, ஸோ ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்ல அப்டேட் ஆகும். இதில வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் தான் ரிசல்ட் வரும். செலக்ட் ஆகாதவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் மார்க் தெரிஞ்சுக்கணும் அது மாரிலாம் இல்ல. அது மாரி ப்ராசஸ் வந்து ஸோ கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து செலக்ட் ஆனவங்க மட்டும் தான். செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும், மெயில் மூலமாகவும் கூட எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்து வரலாம். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணி, ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய பேரு, ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த வச்சு நீங்க பார்த்து ஸோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இப்படி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதில வந்து செலக்ட் ஆயிட்டீங்க, ரிசல்ட்லும் நீங்க இதுன்ட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு ஸோ அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் உங்களோட வீடு தேடி வரும். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் லிஸ்ட் வந்து ஸோ இருக்கும். ஸோ இது மாரியெல்லாம் வந்து இருந்து செலக்ட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைனல் எந்த இடம் அப்படின்றத ஸோ அந்த ஸோ ஃபைனல் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ல வந்து ஸோ உங்களுக்கு வந்து ஸோ குடுத்துருவாங்க. ஸோ அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ல நீங்க வந்து செலக்ட் ஆகிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் சில பேருக்கு இன்னும் டவுட்டா இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு அரசு வேலையா, நிரந்தரமான வேலையா அப்படின்ற மாரியும் இருக்கு. ஸோ இதோ வேலைய பொறுத்தளவுக்கு நீங்க 1 வருடம், 2 வருட காலம் கூட ஆகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டெம்பரவரியாக தான் ஒர்க் பண்ற மாரியே வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 5 வருடம் கழித்து பெர்மனன்ட் ஆக்குவாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு 10 வருட காலம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அதில ப்ரமோஷன் வந்து இந்த வேலையில வந்து இருக்கும். ஸோ அதனால ப்ரமோஷன பொறுத்தளவுக்கு ஸோ இப்படி தான் வந்து ஸோ இருக்கும். ஸோ இதில சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாரியும் சில பேருக்கு வந்து தெரியாம இருக்கு. கேட்குறாங்க. சேலரிய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்காவே 8000 குடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வருடம் கழிந்த உடனே ஸோ 15,000 20க்கு மேல வந்தா ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கவர்மெண்ட் வேலைய பொறுத்தளவுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாரி வந்து சேலரி வந்து ஸோ கிடைக்கும். ஸோ இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு இனிமே நேர்காணல் வந்து நடக்காம இருக்கு. அவங்களுக்கு எப்ப நடத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாரி தான் அவங்களுக்கும் பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேல அவங்களுக்கு நேர்காணல் வந்து நடத்தப்படும். இன்னுமே சில மாவட்டங்களுக்கு அப்டேட் குடுக்காம வந்து இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் ஸோ அப்டேட் வந்து குடுத்துருவாங்க. அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ பிப்ரவரி 10ஆம் தேதி அப்டேட் ஆகும் அப்படின்றத ஸோ குடுத்துட்டாங்க. சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.